பிக் பாஸில் வந்து அரோரா வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஜோதிட கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அரோரா வந்து இப்போது சமீபமாக இப்போ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக பேசுனாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறாங்க. 18 லட்ச ரூபா நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் காணுக்குட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது பாவம் 2 பிள்ளைங்க இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. அதை எடுத்துகிட்டு போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அதே சமயத்தில் வேறு யாராவது எடுத்திருந்தாங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன், ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதிட்ட அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் கானா வினோத் எடுப்பார் அப்படின்னு நான் நம்பவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் எடுத்துட்டார். எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா போச்சே, வாய்ப்பு போச்சே. ஏன்னா பெட்டியில் ஏற்கனவே நான் கை வச்சுட்டு எடுத்துட்டேன். நான் ஒருவேளை அந்த வச்சுட்டு எடுக்காமல் அப்படியே எடுத்திருந்தேன்னா என் கையில் வந்திருக்கும். கானா வினோத்தை எடுத்துகிட்டு போன பிறகு நான் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஒரு சைடு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவுக்கு வந்து கிடச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா திவ்யா தான் இப்போ பார்த்திங்கன்னா டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் திவ்யா ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திவ்யா வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்குது. மற்றவங்களுக்கு ஹெல்ப்பு பண்ணுறதும் சரி, மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதும் சரி, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயமும் சரி, திவ்யாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திவ்யா டைட்டில் அடித்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் 3வது இடத்துக்கு போனாலும் சரி, 4வது இடத்துக்கு போனாலும் சரி, நான் அந்த ஸ்டேஜில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் இருக்கிறேன். மற்றபடி எனக்கு பணம் ஒரு மேட்ரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பணம் இருந்தால் நான் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ அப்படி பேசுகிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஏன் அரோரா அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது, அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருவேளை பிக் பாஸ் டீமே வந்து அரோராவை டைட்டில் அடிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜோதிடம் சொன்னாங்கள்ல, டைட்டில் அடிக்கிறதுக்கான ஒரு ஜோதிடம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 சீசனுமே டைட்டில் அடித்தவங்க வந்து முதல் பேர் வந்து ஏ அல்லது ஆர் அல்லது எம், இப்படி இந்த 3 பேரில் தான் இருக்கும். அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க. மற்றபடி யாரும் பெருசாக அடித்ததே இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஆரவ், ரித்திகா, முகேன், ஆரி, ராஜ், முகமது ஹசீன், அர்ச்சனா, முத்துக்குமரன், இப்படி தான் டைட்டில் அடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஏஆர்எம் அப்படின்னு தான் வருது எல்லாத்துக்குமே. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரோரா பேரும் வருது, 7 ஆரம்பிக்குது. அதனால் இந்த 4 பேரில் வந்து அரோரா எழுத்து மட்டும்தான் 7 ஆரம்பிக்குது. அதனால் அரோராவுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஜோசியமும் போயிட்டுருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.